بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم: إن لكل أمة فتنة وفتنة أمتي المال. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கேவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் இன்று வாழக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற அதே நேரம் அல்லாஹ்வின் வழிகாட்டல்களில் மிக முக்கியமானதொரு பகுதி இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு பகுதி இருக்கிறது. அவைகளை இன்றைய குத்பாவினூடாக சற்று விளங்கிக் கொள்வோம். அதில் முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது மிக முக்கியமாக குறிப்பிட்டார்கள், உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. ஆனால் வஃபித்னத்து உம்மத்தி அல்மால், எனது இந்த உம்மத்துடைய சோதனை அல்மால், பணம், பொருளாதாரம் என்று குறிப்பிட்டார்கள். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய பொருளாதார முறையில்
இஸ்லாமியர்களாகிய நாம் அந்த பொருளாதாரத்தை ஈட்டும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய பல நிகழ்வுகள் கட்டங்களை பார்த்தோம்னா, ஈமானோட இஸ்லாத்தோட மிக பக்குவமாக பணமீட்டலில் ஈடுபடுவது எமது கடமையாக இருக்கிறது. சம்பாதிப்பது வயது வந்த ஒவ்வொரு வாலிபர் மீதும் கடமை. வயது வந்த 15-16 கடந்து விட்டால் அவர் சம்பாதிக்க வேண்டியவர். சம்பாதிக்காம வீட்டில் இருக்கக்கூடாது. அவருக்கு செலவழிக்கும் பொறுப்பு வாப்பாவை விட்டும் நீங்கிவிடும், செலவழிக்கக்கூடியவர்களை விட்டும் நீங்கிவிடும். அந்த வயதை தாண்டும் பொழுது தானாக சம்பாதிக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த பருவத்தில் இதனால தான் சம்பாதிக்க முடியுமான நிலையில் ஒருவர் இருந்து சம்பாதிக்காமல் இருந்தால் அல்லது இபாதத்தில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு மிஸ்கீன் ஃபகீர் பங்குல ஜகாத்தை கொடுக்க இயலாது. அதே நேரம் அதே வயதை அடைந்து அதே வயதை கடந்து செல்லக்கூடியவர்கள் மதரசாவில் மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஜகாவுடைய பணத்தை கொடுக்கலாம். ஏனென்றால் மார்க்க கல்வியை கற்பது ஃபர்து கிஃபாயா. எனவே அவர்களுக்கு அந்த வயதை கடந்தும் சம்பாத்தியமில்லை, ஓதிக்கொண்டு படித்து கொண்டு மார்க்கத்தை படித்து கொண்டு சென்றால் அவர்களுக்கு ஜகாவை வழங்கலாம். அது இல்லாத வேற படிப்போ அல்லது பணம் ஈட்டல் ஈடுபடாமல் இருப்பவர்களுக்கோ ஜகாத்தை கொடுக்க முடியாது. 18 அடைந்திருக்கிறார்கள், பணம் ஈட்டலில் ஈடுபட இல்லை, சம்பாதிக்க தயாரில்லை என்றா அவருக்கு ஜகாத்தை கொடுக்க இயலாது. ஏன்? 18 கடந்து சம்பாதிக்காம தனி இபாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார் ஒருவர் என்றால் கூட அவருக்கும் ஜகாவை கொடுக்க இயலாது. இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்க இந்த வயசுல சம்பாதிக்க வேண்டும்னு சொல்லுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, சம்பாத்தியம் என்பது மிக முக்கியமான பகுதி. ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதிதான் நான் தேடும் பணம் ஹலாலானதா ஹராமானதா, பொய் கலப்புள்ளதா கலப்பற்றதா என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், சமகாலத்தில் பொருளாதார மீட்டலை எடுத்துக்கொண்டோம்னா பெரும்பாலும் எப்படியாவது பணமாக்க வேண்டும். காசு வந்தா போதும், பணம் வந்தா போதும், எந்த வழியில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சொல்லி, உள்ளதை சொல்லி இல்லாததை சொல்லி, பொய்ய சொல்லி, மண்ணையும் பொண்ணாக்கி வித்துட்டு காசாக்கின உடனே நான் காசாக்கிட்டேன். அருமையான சகோதரர்களே, இதுவல்ல பணமீட்டலின் அடிப்படை. எந்த முறையில் நாம் சம்பாதிக்கிறோம் என்பதும் பொறுப்பு, சம்பாதிச்ச ஹலாலான பணத்தை எந்த முறையில் செலவழிச்சோம் என்பதும் பொறுப்பு. கியாமத்துடைய நாளையில 4 கேள்விகள்ல இதுவும் ஒரு கேள்வி. மின் ஐனக்தசப்த, எங்கால சம்பாதித்தீர்கள்? உங்களோட பணம் எந்த வழியால வந்தது? சரியாக முறையாக நேர்மையாக வந்ததா? சரி, வந்தது நேர்மையாக. எந்த வழியில? வஃபீம அன்ஃபக்த, ஹலாலா தேடினதை எங்க செலவழிச்சாய்? எந்த முறையில? வார வழியும் சரியாக இருக்க வேண்டும், போற வழியும் சரியாக இருக்க வேண்டும். இந்த இடத்தை நாம் தவறுவிட்டால் கியாமத்துடைய நாளை நம்பினவர்கள் தான் நாம். கியாமத்துடைய நாளையில அசைய இயலாது. லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில் யாருடைய பாதம் அசையவும் மேலாது. இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்கப்படும், பதில் சொல்ல வேண்டும். எனவே நாம்
எந்த வியாபாரமாக இருந்தாலும், எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், அதில் நான் ஹலால், நான் தேடும் பணம் ஹலால், எனது மனைவிக்கு நான் ஒரு ரூபாவை கூட ஹராமான பணத்தை கொடுக்க இல்லை, எனது பிள்ளைகளுக்கு ஹராமான ஒரு ரூபாவையும் கொடுக்க இல்லை என்பதில் ஒவ்வொரு வாப்பாவும் தெளிவாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு கணவனும் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பலர் சொல்வதை பார்க்கிறோம், பணத்தில் இருட்டு, பணத்தில் மயக்கம், பணம் வருது, எப்படி வந்ததோ தெரியாது, நான் செஞ்ச வியாபாரம் சரியோ பிழையோ தெரியாது, ஹலாலோ ஹராமோ தெரியாது என்றெல்லாம் அவர்களே சொல்லி பத்துவாவை கேட்கிறத பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய உறவுகளே, நேர்களே, நண்பர்களே, அருமையான சகோதரர்களே, பணம் சம்பாதிக்கிறது லேசு, ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். ஒருத்தரை வந்துட்டா, கஸ்டமர் வந்துட்டாரு, ஏதாவது சொல்லி காசாக்கி விடுவோம் இல்லை, சரியாக சொல்ல வேண்டும், உள்ளதை சொல்ல வேண்டும், உள்ளதை சொல்லி உண்மையை சொல்லி ஹலாலான சம்பாத்தியம் மிக 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 முக்கியம். உதாரணத்துக்கு சஹாபாக்களுடைய வரலாற்றில் தான் நாங்கள் பாடத்தை படிக்கணும். எங்களுக்கு முன்னுதாரணம் சஹாபாக்கள், எங்களுக்கு வழிகாட்டிகள் அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான பசியுடைய நேரம், முதலா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர், நபிமார்களுக்கு பிறகு முதன்மையானவர், நன்மாராயம் பெற்றவர், எல்லாருக்கும் தெரியும். கடுமையான பசி, அடிமை கொண்டு வந்திருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டாங்க. அவர் கேட்டாரு, எப்போ கொண்டு வந்தாலும் கேட்பீங்க, எங்காலப்பாண்டு கேட்டு நல்லா விசாரிச்சு தான் சாப்பிடுவீங்க, இன்றைக்கு ஒன்றும் கேட்காம சாப்பிட்டுட்டீங்களே, என்ன காரணம்? சொன்னாங்க, பசி கூடவா இருந்துச்சு, கடுமையான பசி, கேட்க ஏல்ல என்னால, என்னப்பா எங்கிருந்து இந்த சாப்பாடு கொண்டு வந்தீங்க? அவர் சொன்னாரு, நான் இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னால சாத்திரம் பார்த்திருந்தேன், அதுக்கு இப்பதான் நாங்கள் இந்த வழியால போகக்குள்ள சாப்பாடு ஒன்று நடக்குது, எனக்கு அதுக்குரிய கூலி மாதிரி இந்த சாப்பாடை தந்தாங்க என்று சொன்னோன்னு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமை முழுமையாக மாறி சத்தி எடுக்க துவங்கினார்கள். தண்ணியை குடிச்சு கையை உள்ளால விட்டு ஓங்காலிச்சு சத்தி எடுக்க துவங்கினார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் பார்க்க இயலாத காட்சி, ஏன் இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு சொர்க்கம் நன்மாராயம் சொல்லப்பட்ட நீங்க ஏனப்பா இவ்வளவு கஷ்டப்படணும் என்று சொல்ற நேரத்தில் சொன்னார்கள், இந்த ஒரே ஒரு கவளம், ஒரு பிடி உணவு எனது உயிரை எடுத்துக்கொண்டுதான் வெளியால் வரும் என்று இருந்தாலும் கூட அந்த உயிரோட சேர்த்து நான் வெளியெடுத்துத்தான் தீருவேன். ஏனென்றால் இந்த ஹராமான ஒரு புடி அவுலா பின்னார், நரகத்துக்குத்தான் இந்த உடம்பு பொருத்தம். எனவே இந்த உயிரோட சேர்ந்து ஒரு புடி வருமா, எடுத்து விட்டு தான் நிற்பேன் என்று ஒரே முடிவாக இருந்தார்கள். இது ஒரு புடி ஹராம் ஹலாலுடைய இடம். அருமையான சகோதரர்களே, எங்கட சம்பாத்தியத்தில், எங்கட சாப்பாடு, வீட்டுக்குள்ளால கொண்டு வர பணத்தில் நானும் நீங்களும், எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் சரியான பேணுதலாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த காலம். காசு வருது, வந்து விட்டது இல்லை, எந்த வழியா இன்றைக்கும் இருக்கிறார்கள். நேர்மையாக தேடக்கூடியவர் இருக்கிறார்கள், உள்ளதை சொல்லி தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஹலாலாக தேடக்கூடிய இருக்கிறார்கள். எனது பணம் 100க்கு 100 ஹலால் என்று சொல்லக்கூடிய பலர் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். சின்ன வியாபாரம் சொல்றார், ஹசரத் என்ற வருமானத்தில் 1% கலப்பில்லை, தெளிஞ்ச ஹலால். பெரிய வியாபாரி சொல்றாரு, எந்த இடத்துல நீங்க ஹராத்தை காண இயலாது. அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் அவர்களே, இந்த மாதிரி தெளிவாக இருக்க வேண்டும். நான் தேடுற உணவு ஹலால் என்பதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதி, சம்பாதிக்கிறது என்பது உண்மையில் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்கிறது வயது வந்தவர்களுடைய கடமை. ஆனால் இந்த சம்பாதிக்கிற முறைமைகளை எடுத்துக்கொண்டோம்னா அதனுடைய பின்னணியில சிந்தனை ஒவ்வொரு திசையில மாறி
இன்றைக்கு எப்படி சம்பாதிக்கிறது என்றே தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு காரணத்தை பார்த்தோம்னா, இன்றைக்கு வாலிபர்கள் படிப்புன்னு நாங்கள் போகிறோம். படிப்பு கண்டிப்பாக படிக்க வேண்டும், அவசியமான படிப்பு. தொழிற்கல்வி தாராளமாக படிக்கலாம். நாம் படிக்கக்கூடிய எந்த தொழிற்கல்வியும் வீண் போகாது, படிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த தொழில் கல்விதான் எனக்கு தொழிலை தரும் என்ற நிலப்பாடு பிழையானது. தொழிற்கல்வியை படிப்பதொன்றும் பிழை இல்லை. தொழிலை கற்கலாம், அந்த தொழிலை தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த தொழிற்கல்வியை படித்தால்தான் தொழில் செய்யலாம், இல்லாட்டி தொழில் செய்ய இயலாது என்ற நம்பிக்கை என்ற சிந்தனை பிழையானது. அருமையான சோதர்களே, ஒருவர் சம்பாதிக்க வேண்டுமென்றால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த சிந்தனை, அல்லாஹ் கொடுத்த மூளை, அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தினால் அவர் மாபெரும் செல்வந்தனாக மாறலாம். பணக்காரனாகிறதுக்கு தொழிற்கல்வியைத்தான் கற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையவே கிடையாது. தாராளமாக அந்த கல்வியை கற்கலாம், பணம் ஈட்டலாம், பிழை இல்லை. அதை படித்தாத்தான் இது செய்யலாம் என்ற விதிமுறை கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய சிந்தனைக்குள்ளால இரத்தத்தோடு சேர்ந்து ஊடர்த்து போன சிந்தனையாக மாறி இருக்குது. படிக்கல்லாட்டி ஒன்றும் செய்யலாது. இன்றைக்கு படிக்க இயலாட்டி படிப்பை விட்டா எதிர்காலமே இல்லை என்ற ஒரு சிந்தனை மாறி 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 எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த மூளையால, அல்லாஹ் தந்த அறிவால சிந்திக்க நாம் தயாராக ரெடி இல்லை. அருமையாளர்களே, எங்களோட மூதாதிர எடுப்போம், எங்களோட வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பான்னு ஒவ்வொரு சந்ததியா எடுப்போம். அவங்க எல்லாரும் நாங்க படித்த இதே படிப்பை 1ஆம் வகுப்பிலிருந்து 12 வரையும் தான் படித்தார்கள், தொழில் செய்தார்கள், வேலைக்காரனாக வாழ்ந்து வேலைக்காரனாக மௌத்தாகினார்கள். அதே போன்று அடுத்த தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, அடுத்த எனது தலைமுறை, எனக்கு அடுத்த தலைமுறை, எல்லாரும் அதே தொடர்ல, சங்கிலி தொடர்ல அதை படித்தம், வேலைக்காரனாக வாழ்ந்தோம், வேலைக்காரனாக மௌத்தாகினோம், அதை செஞ்சம், வேலைக்காரனாக வாழ்ந்தோம், வேலைக்காரனாக மௌத்தாகிறோம் என்றால் அல்லாஹ் எமக்கு அளித்த அந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் வாழ இருக்கிறோம். வாழ்வு மரணம் 2 முறை வரமாட்டாது. அல் மௌத்து லா யதீக மர்ரத்தைன், மரணம் 2 முறை உங்களுக்கு வருவது கிடையாது. ஒரே ஒரு முறை தான் வாழ போறோம். அந்த ஒரு முறையில உலகத்தில் சாதிக்க வேண்டுமா, அல்லாஹ் தந்த மூளையால சிந்திக்க பழக வேண்டும். ஒருவனுடைய சிந்தனை, அல்லாஹ் தந்த சிந்தனை மனிதனுக்கு தந்த மாபெரும் சக்தி. எனக்கு அல்லாஹ் தந்த அறிவு எல்லாரையும் விட பிரமாண்டமான அறிவு என்று ஒவ்வொருத்தரும் நினைப்பார்களாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் மாபெரும் சாதனையாளர்களாக மாறுவார்கள். இன்னைக்கு நாங்க யோசிக்கிறது இல்லை. படிச்சு முடிஞ்ச உடனே ஒருத்தர் கீழால வேலைக்காரனா போய் சேர்ந்துடணும், தொழிலாளியாக சேர்ந்துடணும், எங்களோட பிள்ளைய சேர்த்துடணும். எங்களோட பிள்ளை பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு, எத்தனை கோடிக்குரியவர் என்பதல்ல கேள்வி, அவர் அடிமையாக இருக்கிறாரா, சுதந்திரமாக இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. சமகால பொருளாதார முறைமைய அரேபியர்கள், உலமாக்கள், கலாநிதிமார்கள் விரிவாக பேசுகிறார்கள். அதாவது இன்றைய வலீஃபா அல் வலீஃபா அல் உபூதியா, சமகால தொழில் அடிமைத்துவம். ஒருவருக்கு பெரிய பணத்தோட வருமானத்தோட தொழில் கிடைக்குதா, அவர் பெரிய புடியில் அகப்பட்ட அடிமை. அவர் லேசில கலர இயலாது. 10 வருஷ அக்ரிமெண்ட்ல நான் சேர்ந்திருக்கிறேன், மாசம் இத்தனை லட்சம் சம்பளம். இது பெருமை இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தசாப்தம் வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தசாப்தத்தை வித்துட்டேன் காசுக்கு. 20 வருஷ அக்ரிமெண்ட், இத்தனை கோடிக்கு நீங்க பொறுப்பு. ஏண்ட வாழ்க்கைய 2 தசாப்தங்களை 20 வருடங்களை அந்த பணத்துக்காக விலை கொடுத்துட்டேன். அருமையான வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல. அல்லாஹ் எமக்கு தந்த வாழ்க்கையுடைய பெருமதியை விளங்க வேண்டும்.
வாழ்வும் சாவும் ஒரு முறை தான், மௌத்தாடுறது ஒரு காத்தான். அந்த ஒரு முறை மௌத்தாடுறதுக்கு முன்னால அடிமையாக வாழ்ந்துட்டு போனால் அருமையாக உலகத்துல சாதிக்க மாட்டோம். எமது வாழ்க்கையை பயன்படுத்தி பலர் சாதிப்பார்கள், நாம் அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்போம். பேர் போகும், அவர் சாதிச்சிட்டாரு. எனக்கு அல்லாஹ் தந்த மூளையால நான் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அக்ல கத்தத்பீர், லா அக்ல கத்தத்பீர், திட்டமிடுவதை போன்ற அறிவு கிடையாது. அறிவு இருக்கிறதா? உட்கார்ந்து திட்டமிட வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் யாராவது சிந்திக்க தயாராகிறோமா? இல்ல, நேரம் இல்லை எங்களை சிந்திக்க. எதை கேட்டாலும் பிஸி ஆகிட்டேன், பிஸி பிஸின்னு சொல்லி பழகின நாங்கள் சிந்திக்க ரெடி இல்லை. எனது வாழ்க்கையை நான் திட்டமிட வேண்டும். 10 வயது வரைக்கும் ஒரு முறையில் வாழ்வோம். 10க்கு பிறகு ஒரு நிலை, 20 அடுத்த கட்டம், 20 30 அடுத்த கட்டம், 40 அடுத்த கட்டம். ஒவ்வொரு கட்டம் கட்டமாக கடக்கும் பொழுது சிந்தனையில் வளர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கும், முன்னேற்றம் உண்டாகும், உடல் நிலை மாறும், அனுபவ நிலை மாறும், முதிர்ச்சி ஏற்படும். இதுகள் இந்த காலப்பகுதியில் இவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இளம பருவத்திலிருந்து சிந்திக்க தவறினால் மௌத்தாகிற அன்று வரைக்கும் வேலைக்காரனாக வாழ்ந்தா மௌத்தாக வேண்டும், அடிமையாக வாழ்ந்து மௌத்தாக வேண்டும். சஹாபாக்கள் எங்க போனாலும் மிக சப்தமாக ஒன்று சொல்வார்கள், அதாவது இன்னல்லாஹ தஅஸனா லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். அல்லாஹ் எங்களை எதுக்கு அனுப்பிக்கிறான் என்றால் அடியார்களை வணங்குவதிலிருந்து, அடியார்கள் மனிதர்களை வணங்குவதிலிருந்து, மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து வெளிப்படுத்தி இரட்சகன் அல்லாவை வணங்குவதென்பால் அழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். தெளிவாக சொல்வார்கள். அருமையானவர்களே, சிந்தனை என்ற பகுதி தொடரல, மிக முக்கியமான பகுதி தான். நாம் எங்களோட வாழ்க்கையில சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கிறோம், நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்க இயலாம இருக்கிற என்ன அடிப்படை காரணங்களோ அதை கொஞ்சம் தூரமாக்கி, போன் எப்பவுமே யாருடைய கோல் வந்தாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணி பேசுவோம். ஆனால் ஏண்ட வாழ்க்கைக்கு திட்டமிடல் என்ற ஒரு பகுதிக்கு நேரம் ஒதுக்க நான் ரெடி இல்லை. யார் யாரை கண்டோ நேரம் ஒதுக்கிறோம். அருமையாகலே, சிந்திக்கிற நேரம் இருக்கிறது, தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது, இரவு நேரம், தனிமை, திட்டமிடல். ஒவ்வொரு நாளும் தந்த அல்லாஹ் தந்த மூளை, அல்லாஹ் தந்த அறிவு, சிந்தனையால திட்டமிட்டு பழக வேண்டும். வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு வேகமாக போகும். உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிப்பதற்கு முன்னால, நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால உள்ள நிலைமை முதல் கட்டம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரில பதிவாயிருக்கிறது, ஹுப்பிப இலையல் ஹலா, எனக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது. தனிமையில இருந்து, குகையில இருந்து கொண்டு ஆழமாக கவலைப்படுவார்கள், சிந்திப்பார்கள், திட்டமிடுவார்கள். இந்த திட்டமிடல் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. திட்டமிடலில் முதலாவது எனது வாழ்க்கை எப்படி போகுது, வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதி, சம்பாதிக்கிற ஒரு பகுதி, உடல் ஆரோக்கியம் இன்னொரு பகுதி, கல்வி இன்னொரு பகுதி, மனைவி இன்னொரு பகுதி, குழந்தை வளர்ப்பு இன்னொரு பகுதி, ஒவ்வொரு பகுதியாக எடுத்து சிந்தனையால் பார்க்க வேண்டும். வாழ்க்கையை சரிபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். இதை தவறவிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம்டா, பிள்ளைகளை ஒரு பாடசாலையில் போட்டுட்டு அதில் பாட்டில் விட்டுடுறது, நேரத்துக்கு கட்டுற காசெல்லாம் கட்டி அனுப்பிடுறது, புள்ள படிக்குது. திடீர்னு எல்லாம் மாறி, நிலைமையெல்லாம் மாறி, லவ் கலாச்சாரத்தை அடிமைப்பட்டு புள்ள போகுது. இப்பதான் பாப்பா உம்மாவும் தலையை சொருகிறது. அருமையான இஸ்லாமிய உறவுகளே,
எனது குழந்தையின் சிந்தனை என்ன, என்ன சிந்தனையில என்ற புள்ள வளருது, என்ன நினைக்குது என்ற புள்ள, என்ன மனைவியுடைய சிந்தனை என்ன, 10 வயது 15 வயதை கடக்கிறது பிள்ளை என்ன எதை யோசிச்சு கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் சிந்திக்க வேண்டும். அதுக்குரிய தீர்வை மஷூரா பண்ண வேண்டும், சரியாக அமைக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தோம்டா சமூக சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு, இது எல்லாத்தையும் தேடிக்கொண்டு போனா இன்றைக்கு மிக பயங்கரமான கலாச்சாரம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியில் பார்த்தோம்டா அந்த போத வஸ்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சமூகம் ஒரு பகுதியில் பார்க்கிறோம். இன்னொரு பகுதி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கல்யாணத்துக்கு முன்னால விபச்சார கலாச்சாரம் தாண்டவமாறுற ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்னொரு பகுதி. அதுக்கு பின்னால காரணங்கள் தேடினா என்ன காரணத்தால் இது ஏற்படுது என்று இன்னும் கொஞ்சம் போனா சில பகுதியில் பார்க்கலாம். சீதன கொடுமை, வரதட்சணை கொடுமை இன்னும் ஒரு மாபெரும் ஒரு முசீபத்தாக மாறி அந்த பின்னணியில இவர்கள் இந்த கலாச்சாரத்தை அடிமைப்படுற ஒவ்வொரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, வாலிபர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யார் யாரெல்லாம் திருமணமாக இருக்கிறீர்களோ ஒரு நாளும் இந்த பிச்சை எடுக்க வேண்டாம். இந்த வரதட்சணை பிச்சை எடுத்தவர்கள் ஒரு நாளும் பெண்களை பாதுகாக்க மாட்டார்கள். வரதட்சணை பிச்சை எடுப்பவர்கள் ஒரு நாள் என்ன 2 நாள் கழியாது பெண்ணுடைய கண்ணை குளமாக்குவார்கள், குடும்பத்தை குளமாக்குவார்கள், குடும்பத்தை அந்தரங்கத்தில் தொங்க விடுவார்கள். இஸ்லாம் அனுமதிக்காத தராத ஒரு அசிங்கம் கேட்டு வாங்குகிறார்கள். நின்ஸ்லாக்கள் கேட்காம அடியால மேலால அங்கால இங்கால கௌரவமாக கொடுக்கிறார்கள். அருமையாக இந்த கலாச்சாரமும் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் இந்த நிலை உருவாகுவதற்கு. அருமையான இஸ்லாமிய உறவுகளே, எனவே பிள்ளைகளை ஒரு பெண்ணுக்கு எதுவரை மதிப்பு இருக்கும் என்றால் கற்பு பாதுகாப்பாக இருக்கும் வரைக்கும் தான் ஒரு பெண்ணுக்குரிய மதிப்பு. அந்த கற்பை பாலாக்கும் வாலிபர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். விபச்சாரத்துக்கு அடிமையானவர்கள் திருந்துவது சிரமம். அந்த வாலிபர்கள் நினைக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நான் இன்றைக்கு நாசமாக்கினால் அதே விபச்சாரம் எனது குடும்பத்துக்குள்ளால ஏதோ ஒரு வழியால வரும். விபச்சாரம் என்பது ஒரு கடன். எப்படி நான் கொடுத்த கடன் திரும்பி எனக்கு வந்து சேருமோ இதே போன்றுதான் எங்காவது விபச்சாரம் நடந்தால் அந்த விபச்சாரம் எனது குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வழியால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாக்கியே தீரும். பயங்கரமான பகுதி. பெண்களை ஏமாத்துபவர்கள் கவனமாயிருக்க வேண்டும். பெண் பிள்ளையை வளர்ப்பவர்கள் அழகாக சரியாக முறையாக வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தைன், 2 பெண் பிள்ளைகளை சரியாக வளர்த்து கரை சேர்த்தவர்களுக்கு அவரும் நானும் கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்தில் இப்படி ஒற்று பக்கத்தில் இருப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக குறிப்பிட்டார்கள். பெண் பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்க வேண்டும், அன்பாக வளர்க்க வேண்டும், அழகாக வளர்க்க வேண்டும். குறிப்பாக வெட்கத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். வெட்கம் என்றது மிக முக்கியமான பகுதி. இன்றைக்கு பார்க்கிறோம், வெட்கம் என்றது எங்கேயோ போய் வெட்கம் இல்லாத, வெட்கம் கெட்ட, வெட்கம் தொலைஞ்ச ஒரு சமூகம் உருவாகி கொண்டு வரதை பார்க்கிறோம். வெட்கம் என்றா எல்லா பகுதிகளிலும். சின்ன பிள்ளைகள் மூத்தாக்கோட கதைக்க தெரியாது. 15-20 வருடங்களுக்கு முன்னால ஒரு 20 வயசு ஒருவர் 40 வயசு 35 வயசோட கதைக்கக்குள்ள ஒரு முறை இருக்கும். இன்றைக்கு அது இல்லாமல் போய் வெட்கம் தொலைஞ்சு போன காலம், மதிப்பு இல்லாமல் போன காலம், காலம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. கலாச்சாரம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னால உலகத்தில் மேற்குலகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய பின்னணி உலகத்தை மாற்றுவதற்கு அவர்களுடைய முயற்சி சடுதியாக
வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் எங்களோட பிள்ளைகளை சரியா பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு நாம் சரியாக இஸ்லாத்தை கொடுக்க வேண்டும். எனது கையில இருந்து போற புள்ள இஸ்லாத்தை எடுத்து கொண்டு போய் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தடுத்த சந்ததி முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்பதில் ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கேள்விப்படக்கூடிய பல தகவல் எடுத்தோம் என்று சொன்னா, இன்றைக்கு சமூகத்தில் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்க போறாரு, முஸ்லிம் கிறிஸ்தவனா மாறுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது, பொம்பளை புள்ள ஒன்றும் ஆம்பளை சின்ன வயசு. அவரு பேகை திறந்து பார்த்தா பேகுள்ளுக்கு அபாயா இருக்குது. எடுத்து வச்சுட்டு உம்மா வாப்பா கோல் அடிச்சு வர சொன்னோன்னு உம்மா வாப்பா வராங்க. அந்த இடத்துக்கு முன்னால வந்து பார்த்த உடனே உம்மா மயங்கி விழ. ஏனென்றா இந்த பிள்ளைய நான் இப்படி ஒரு நாள் கூட கண்டதில்லை. அப்படியான காட்சி, அசிங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையாளர்களே, இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு நடக்குது. உம்மா வாப்பா வர சொல்லிக்கிற நேரம் வந்து பார்க்குறாங்க, புள்ளைட நெத்தியில பொட்டு இருக்குது, பொட்டு வச்சிருக்குது. பொட்டை எடுன்னு சொல்லக்குள்ள அந்த புள்ள சொல்லுது, நீங்க என்ற உம்மாவும் இல்லை, நீங்க என்ற வாப்பாவும் இல்லை. 20 வருஷம் வளர்த்த உம்மா வாப்பா கிடைச்ச பரிசு இதெல்லாம். அருமையாளர்களே, நிலைமைகள் எப்பொழுதும் எப்படியும் மாறலாம். யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. எல்லாரும், நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பகுதி கலாச்சாரத்தை சீராக்க வேண்டுமா? உட்கட்டமைப்பு, ஊர்கட்டமைப்பு, இதெல்லாம் குடும்ப கட்டமைப்பெல்லாம் சீராக முறையாக மாற வேண்டுமா? ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். எனது புள்ள எப்படி வளருது? முளையில திருத்த வேண்டும். தலைக்கு மேலால வெள்ளம் போன உடனே திருத்த இயலாது. முளையில திருத்த வேண்டும். திருத்த போனா வாப்பா திருத்த போனா உம்மா பிரச்சனை, உம்மா திருத்த போனா வாப்பா பிரச்சனை. இப்படி வாப்பா அம்மா அடிச்சு கொண்டா புள்ளைக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க 2 பேரும் பிரச்சனை படுங்க, நான் போயிட்டு வரேன்னு புள்ள போயிடும். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய மிக பயங்கரமான காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். மேற்குலக கலாச்சாரத்தை குறிப்பிட்டோம். அந்த கலாச்சாரங்கள் சொல்லக்கூட இயலாத பயங்கரமான கலாச்சாரம் என்று நாகரீகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. குடி ஒரு நாகரீகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பகுதிக்கு போனா நான் குடிக்கிறேன் என்று சொல்றது அவருக்கு பெருமை. தண்ணி அடிக்கிறேன் என்று பெருமையாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். துர்நடத்தையில் ஈடுபடக்கூடியவர் பெருமையாக சொல்லக்கூடியவர். பாவம் பெருமையாக செய்யப்படக்கூடிய காலம், பெரும்பாவம் பெருமையாக சொல்லப்படக்கூடிய காலம். அருமையானவர்களே, இப்படியான காலத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலத்தை சரியாக விளங்கி சம்பாதிப்பது மட்டும் நோக்கமல்ல, சம்பாதிக்க வேண்டும், ஹலாலா சம்பாதிக்க வேண்டும், எமது சிந்தனையை பாவிக்க வேண்டும், எனது குடும்பத்தை நெறிப்படுத்த வேண்டும், வளர்ப்பு முறையை சீராக்க வேண்டும். மௌத்தாக கொள்ள எப்படி நான் மௌத்தாக வேண்டும் என்றால், என்னையும் எனது குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டு மௌத்தாகுவனாக ஒவ்வொரு உம்மா, ஒவ்வொரு வாப்பா, ஒவ்வொரு கணவனும் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون.
ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு முஃமினை பார்த்தும் தரக்கூடிய கட்டளை, நீங்க முதலாவது உங்களையும் கூ அன்ஃபுஸக்கும், உங்களை வ அஹ்லீக்கும், அடுத்து உங்களோட குடும்பத்தினர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த அடிப்படையை முன்னால் நிறுத்தி எமது சகல விதமான காரியங்களை முன்னெடுப்போம். வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்து செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானுடன் வாழ தௌஃபீக் செய்வாயாக, இஹ்லாசுடன் வாழ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பி யா அல்லாஹ், பலஸ்தீனில் அவதிப்படக்கூடிய எமது இஸ்லாமிய உறவுகளுக்கு யா அல்லாஹ் அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த யூதர்களை யா அல்லாஹ் அந்த அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய அட்டகாசங்களுக்கு தீர்வை தருவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யார் யாரெல்லாம் திட்டம் தீட்டுகிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், அந்த கொடிய ஃபிரௌனை அழித்தொழித்தவன் யா அல்லாஹ், காமானை யா அல்லாஹ், காரூனை அழித்தவன் யா அல்லாஹ், ஹாமானை எல்லாம் அழித்தவன் யா அல்லாஹ், நம்ரூதை அழித்தவனே யா அல்லாஹ், சமூதை யா அல்லாஹ், நாம் என்று தம்பட்டம் அடித்தவர்களை அழித்தொழித்தவனே யா அல்லாஹ். ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த யூதர்களுடைய அட்டகாசங்களை விட்டு முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. உலக மனித குலத்தை பாதுகாப்பாயாக, மனித குலத்தை பாதுகாப்பாயாக, உலகத்தை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாகுவதற்கு யா அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார் அனைவருக்கும் யா அல்லாஹ் சந்ததி சந்ததியாக அந்த பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.